வணக்கம். அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் எண் 991. என் பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யார் மாட்டும் யாரிடமும் எளிமையாகவும் இனிமையாகவும் கலந்து பழக வேண்டும். அவ்வழிதான் பண்புடைமை எனும் நல்நெறியை அடையும் வழியாகும். குறள் எண் 992. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை அன்பு உடையவராக இருத்தல், ஆன்ற குடிப்பிறத்தல் நற்குடியில் பிறத்தல். அன்புடையவராக இருத்தல், நற்குடியில் பிறத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடைமையின் இயல்புகள் ஆகும். குறள் எண் 993. உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உறுப்பு ஒத்தல் உடல் உறுப்புகளால் ஒத்திருத்தல். ஆல் அசைநிலை வெறுத்தக்க செறிந்த. மனிதன் உடல் உறுப்புகளால் ஒத்திருப்பதால் மட்டுமே மனிதன் என்று பொருள் இல்லை. அவன் சிறந்த நற்பண்புகளால் ஒத்திருப்பவனாக இருக்க வேண்டும். அவனை மட்டுமே மனிதன் என்பர். குறள் எண் 994. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் நன்மையையும் செய்கின்ற, பிறருக்கு பயன்பட வாழ்கின்ற நல்லவர்களை மட்டுமே இந்த உலகம் பாராட்டும். பயன்மரம் உள்ளூரில் பழுத்தது போல வாழ்கின்றவரை மட்டும் உலகம் கொண்டாடும். குறள் எண் 995. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி. பகையுள்ளும் பண்பு உள பாடு அறிவார் மாட்டு. நகையுள்ளும் இகழ்ச்சி இன்னாது. விளையாட்டுக்காக கூட ஒருவரை இகழ்ந்து பேசக்கூடாது. பிறர் இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைவரிடத்திலும் பண்புடையவராக நடந்து கொள்ளும் சால்பு உண்டு. குறள் எண் 996. பண்புடையார் பட்டுண்டு உலகம். அது இன்றேல் மண் புக்கு மாய்வது மண். பண்புடையார் உயர்வு பற்றி இக்குறள் உரைக்கிறது. பண்புடையவர் வாழ்வதால் தான் உலகமே இயங்குகிறது. அவர்கள் இல்லை என்றால் உலகம் எப்போதோ மண்ணுக்குள் புகுந்து மண்ணோடு மண்ணாய் அழிந்து போயிருக்கும் என்பது பொருள். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. குறள் எண் 997. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் அராவும் கருவி. மக்கட்பண்பு வேறு அறிவு வேறு என்பதை விவரிக்கிறது இக்குறள். அறத்தை போல கூர்மையான அறிவுடையவர் எனினும் மக்கட்பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவர். ஏனென்றால் அவர் பிறர் துன்பங்களை உணராதவர், அறியாதவர். மனிதன் 6 அறிவுடையவன் எனினும் அது மட்டும் போதாது, அவன் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவன் ஓரறிவு உடைய மரத்திற்கு ஒப்பாவான். அறிவு நிலையில் அவன் ஓரறிவு உள்ளவனாகவே இருக்கிறான் என்பது பொருள். குறள் எண் 998. நண்பு ஆற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு ஆற்றார் ஆதல் கடை. நட்பு செய்ய இயலாதவர், நன்மையற்ற செயல்களை செய்பவர். இக்குணங்களை உள்ளவரிடமும் பண்புடையவராக நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒழுகாவிட்டால் அறிவுடையார்க்கு இழுக்காகும். குறள் எண் 999. நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். யாருக்கு பகல் இரவாக இருக்கும் என்பதை காட்டுகிறது இக்குறள். எல்லோருடனும் சிரித்து பேசி கலந்து மகிழ்ச்சியாய் வாழத் தெரியாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகமும் இருளற்ற பகற்பொழுதும் இருள் நிறைந்ததாகவே இருக்கும். உலகியல் தெரியாதவர் ஆவார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதவருக்கு பகலும் இரவுதானே. குறள் எண் 1000. பண்பு இலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலம் தீமையால் திரிந்தற்று. நண்பால் நல்ல பால், கலம் பாத்திரம், திரிந்தற்று திரிதல், கெடுதல், மாறுதல். பால் ஊற்றப்பட்டிருக்கும் பாத்திரத்தின் தீமையால் பால் திரிந்து குடிக்க பயன்படாதது போல பண்பற்றவன் பெற்ற பெரும் செல்வமும் பிறருக்கு பயன்படாது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தது போலாகும். நண்பால் கலம் தீமையால் திரிதல் என்பது
உப்பு புளி போன்றவை பாத்திரத்திற்குள் துளி அளவு இருந்தாலும் திரிந்துவிடும். ஈயம் பூசாத வெண்கல பாத்திரத்தில் பால் காய்ச்ச மாட்டார்கள். வீடுகளில் பசுமாட்டின் மடியிலிருந்து பாலை கறப்பதற்கும் பாலை காய்ச்சுவதற்கும் தனி பாத்திரம் வைத்திருப்பார்கள். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது நல்லந்துவனின் நெய்தற்கலி காட்டும் விளக்கம் ஆகும். எளிமை, இனிமை, அன்பு போன்ற நற்குணங்கள் நற்பண்புகள் நிறைந்தவர் பண்புடையர். பண்புடையார் வாழ்வதால் தான் உலகம் இயங்குகிறது. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பயனற்று போகும் என்பதற்கு உவமை வழி விளக்கம் தருகிறது பண்புடைமை என்னும் அதிகாரம்.